கரூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் ஆருத்ரா தரிசன விழாவை தொடர்ந்து நடைபெற்ற மட்டையடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் அனைத்து ஈஸ்வரன் கோவில்களிலும் ஆருத்ரா தரிசன விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் கடந்த 3 நாட்களாக ஆருத்ரா தரிசன விழா நடைபெற்றது. விழாவின் நிறைவு நாளான இன்று கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்ட சிறப்பு மேடையில் மட்டையடி திருவிழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு பசுபதீஸ்வரருக்கு பல்வேறு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு ஆராதனைகள் நடத்தப்பட்டன. விழாவின் முக்கிய நிகழ்வாக வாழை மட்டையை கொண்டு பக்தர்களை அடிக்கும் பாரம்பரிய மட்டையடி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோயில் சிவாச்சாரியாரிடம் மட்டையடி பெற்றனர். முன்னதாக நடராஜருக்கு சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து ஓதுவார் தண்டபாணி மட்டையடி திருவிழாவின் புராண வரலாற்றை பக்தர்களுக்கு விளக்கினார். மட்டையடி பெற்றால் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வாழ்வில் செல்வம் பெருகும் என்பதுடன் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது பக்தர்களின் ஐதீக நம்பிக்கை. இதனால் பக்தர்கள் தங்களது வேண்டுதல்களை மனதில் வைத்துக் கொண்டு சுவாமியிடம் வாழை மட்டை அடி பெற்றனர். கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களும் சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது.